இன்னைக்கு இருக்க நிலைமையில நீங்க 60K சம்பாதிச்சாலும் மிடில் கிளாஸ் தான். So less than 60,000 is middle class or poor. இது கூட அடிக்கடி லே ஆஃப் வேற. Cognizant is investing $600 million to acquire an AI infrastructure company. It is reportedly preparing to lay off 4,000 employees. இது பத்தாதுன்னு டேட்டா அனலிஸ்ட் பண்ணக்கூடிய ரொட்டீன் டாஸ்க்கை வெரி சூன் எக்ஸல் ஏ ஏஜென்ட் வச்சே பண்ண வைக்க போறோம்னு மைக்ரோசாஃப்ட் சிஇஓ சொல்லியிருக்காரு. Let's take even this little thing we built called Excel agent. இதுல சில பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா பிசினஸ் அனலிஸ்ட்டுக்குலாம் ஸ்கோப்பே கிடையாது, டேட்டா அனலிஸ்ட்டும் பிசினஸ் அனலிஸ்ட்டும் ஒன்று தான், அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் இல்லைனா இந்த மாதிரி ஜாப் ரோல்ல பிளேஸ் ஆக முடியாது. இது எல்லாமே தப்பு. 2026ல டேட்டா அனலிஸ்ட் பெஸ்டா, பிசினஸ் அனலிஸ்ட் பெஸ்டா? இது ரெண்டுல எது உங்களுக்கு சூட் ஆகும் கண்டுபிடிக்கலாம். This is Sarvin, lead analyst. Now it's your turn. ஃபர்ஸ்ட் டேட்டா அனலிஸ்ட்னா என்ன? இதை பத்தின பேசிக் ஐடியாவே இல்லாம இந்த ரோல்ல பிளேஸ் ஆகிட மாட்டோமான்னு இன்னைக்கும் நிறைய பேர் ஓடிட்டு இருக்கீங்க. ஓடுங்க, தப்பு இல்லை. பட் அதை பத்தி தெரிஞ்சுட்டு அது பின்னாடி ஓடுனீங்கன்னா அது நமக்கு நல்லது. பிகாஸ் ஒரு வேலை இது செட் ஆகாம நம்மளால வேலை பார்க்க முடியல அப்படின்னா பாதியிலே குவிட் பண்ண வேண்டியது வரும். அண்ட் அது கரியர் கேப்பா மாறிடும். இதை உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்க லெட் மீ ஸ்டார்ட் வித் ஸ்டோரி. ஒரு பொட்டி கடை இருக்குன்னு வச்சுக்கலாம். அங்க ஒரு 5 வெரைட்டிஸ் ஆஃப் பிஸ்கட்ஸ் சேல்ஸ்க்கு வச்சிருக்காங்க. அதுல ஒரு வெரைட்டி மட்டும் கம்ப்ளீட்டா சேல் ஆகுது, மத்த எதுவுமே சேல் ஆகல. சோ இப்போ அந்த பொட்டி கடைக்காரருக்கு எந்த வெரைட்டில சேல்ஸ் கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும்? ஜஸ்ட் அவர் கடையில இருக்க பிஸ்கட் ரேங்கை பார்த்தாலே தெரிஞ்சிடும். கரெக்டா? இதுவே ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு மாசம் ஃபுல்லா நடந்த சேல்ஸ் டேட்டாவை டவுன்லோட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்து எந்த ப்ராடக்ட்ல எந்த வெரைட்டி சேல்ஸ் கம்மியா போயிருக்குன்னு அவர்கிட்ட கேட்டா டக்குன்னு சொல்லிடுவாரு. கரெக்டா? அனலிட்டிக்ஸ் டீமுக்குள்ள வராத வரைக்கும் நானும் அப்படிதான் நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அப்படி கிடையாது, அவரால் சொல்ல முடியாது. அண்ட் இங்க தான் நமக்கு டேட்டா அனலிஸ்ட் தேவை. இப்போ அந்த டேட்டா அனலிஸ்ட் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தா, ஒரு மாசம் ஃபுல்லா நடந்த சேல்ஸ் டேட்டாவை டேட்டா பேஸ்ல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து அதை ப்ராப்பரா கிளீன் பண்ணி சம்மரைஸ் பண்ணி ஓனர் கிட்ட காட்டுவாரு. அண்ட் இதை பார்த்த உடனே ஓனருக்கு எந்த ப்ராடக்ட் சேல்ஸ் கம்மியா இருக்குன்னு பார்த்த உடனே தெரிஞ்சிடும். பட் இங்க பிரச்சனை என்னன்னா, நான் சொன்னது ஒரு பொட்டி கடை ஸ்டோரி. ஒரு ரியல் டைம் பிசினஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லேக்ஸ் ஆஃப் டேட்டாஸ் கூட பிளே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கு தே ஆர் எக்ஸ்பெக்டிங் அட்வான்ஸ் Excel, SQL, Power BI, Python, R programming. And 2026ல data cleaning, data summarization, data visualization இது எல்லாமே AI பண்ண ஆரம்பிச்சிருச்சு. And very soon Excel will come with an analyst agent. அப்படின்னு நான் சொல்லல, மைக்ரோசாஃப்ட் சிஇஓ சத்யா சொல்லியிருக்காரு. Let's take even this little thing we built called Excel agent. It's actually a model AI brain, right? Which is you're building not just Excel. You are now business logic in its traditional sense. You're taking the Excel business logic in the traditional sense and wrapping essentially a cognitive layer to it using this model which knows how to use the tool. So in some sense Excel will come with an analyst bundled in. அவங்க மட்டும் இந்த எக்ஸல் பேஸ்ட் ஏஐ ஏஜென்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொட்டீன் டேட்டா அனாலிசிஸ் டாஸ்க்கை ஒரு அனலிஸ்டோட சப்போர்ட் இல்லாமலே பண்ணி முடிக்க முடியும். சரி, அப்போ பிசினஸ் அனலிஸ்டோட நிலைமை எப்படி இருக்கு? நான் என்னோட கரியர் பிகினிங்ல நமக்கு பிடிச்ச ஜாப் ரோல்ல பிளேஸ் ஆகணும்னா அது ரிலேட்டடா சர்டிபிகேட்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஜாப் கிடைக்கும்னு நம்பிட்டு இருந்தேன். பட் தட்ஸ் கம்ப்ளீட்லி ராங்னு ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. இன்னமும் நிறைய பேர் ஒரு சில கோச்சிங் இன்ஸ்டியூட் கொடுக்குற ஃபேக் ப்ராமிஸை நம்பி லட்சமா செலவு பண்ணி கடைசியில யாருமே வேலை கொடுக்க மாட்டாங்கன்னு கம்பெனிஸை திட்டிட்டு இருக்கீங்க. நானும் அப்படிதான் செலவு பண்ணேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது எல்லாமே சுத்த வேஸ்ட்னு. சரி, அப்போ ஒரு கம்பெனில பிசினஸ் அனலிஸ்ட் எக்ஸாக்டா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? அந்த டேட்டா அனலிஸ்ட் எந்த ப்ராடக்ட் ஒழுங்கா சேல் ஆகலன்னு அனலைஸ் பண்ணி ஓனர் கிட்ட சொல்லிட்டாரு. அண்ட் இதுக்கப்புறம் தான் ஒரு பிசினஸ் அனலிஸ்டோட ரோல் பிளே பண்ண போகுது. ஒரு டேட்டாவை ஜஸ்ட் அனலைஸ் மட்டும் பண்ணாம அந்த ப்ராடக்ட் ஏன் சேல் ஒழுங்கா போலன்னு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளம்க்கு ஹி நீட் டு ப்ரொவைட் த சொல்யூஷன். அண்ட் நவ் பிசினஸ் அனலிஸ்ட் கொடுக்க போற சொல்யூஷனை பொறுத்து தான் பிசினஸோட ரெவன்யூ ஃபர்தரா இம்ப்ரூவ் ஆக போகுது. ஸோ என்ன ப்ராப்ளம் நடந்துச்சுன்னு ஐடென்டிஃபை பண்றது ஒரு டேட்டா அனலிஸ்டோட வேலை. அண்ட் இந்த ப்ராப்ளம் ஏன் வந்துச்சு அண்ட் அந்த ப்ராப்ளம்க்கு சூட்டபிள் சொல்யூஷன் கொடுத்து அது ஃபர்தரா நடக்காம பாத்துக்கிறது ஒரு பிசினஸ் அனலிஸ்டோட வேலை. மத்தவங்க சொல்றதை வச்சு டிசைட் பண்ணாம நமக்கு எந்த ரோல் சூட் ஆகும்னு நம்மளாலே தெரிஞ்சுக்க முடியுமா? The answer is yes. ஒரு 20 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றது மூலமா உங்களுக்கு டேட்டா அனலிஸ்ட் செட் ஆகுமா ஆர் பிசினஸ் அனலிஸ்ட் செட் ஆகுமான்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க சர்வே ஃபார்ம்ல நான் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்க, உங்களுக்கே புரியும். அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. பிலீவ் மீ, இந்த மாதிரி சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி பிசினஸ் அனலிஸ்ட் ரோல்குள்ள வந்தது மட்டும் இல்லாம 2 வாட்டி ஐ காட் ப்ரொமோஷன். இது எல்லாம் ஓகே, பட் இது ரெண்டுல எந்த ரோலை ஏஐ ரீப்ளேஸ் பண்ண போகுது? பிகாஸ் இன்னைக்கு நிறைய பேர் ஏஐ பார்த்ததுனால ரொம்ப பயத்துல இருக்கும். அண்ட் முக்கியமா பிசினஸ் அனலிஸ்ட் ரோலெல்லாம் ஏஐ ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிடும். பேசாம டேட்டா அனலிஸ்டே ஆகியிருக்கலாமோன்னு எத்தனையோ வாட்டி நினைச்சு பயந்துருக்கேன். பட் ஐ காட் திஸ் ராங். இங்க பிரச்சனையே ஏஐ நம்மள ரீப்ளேஸ் பண்ண போறது இல்ல, இதை நினைச்சு மென்டல் சிக் ஆகிக்கிறது தான். அண்ட் இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க நான் ஒரு சில பேரை ரீச் பண்ண ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சரும் கிடைச்சது. சென்ட்ரல் ஆப்பிரிக்கால இருக்க சர்டிஃபைட் பிசினஸ் அனலிஸ்ட் ப்ரொஃபஷனல் அண்ட் சிஇஓ ஆஃப் த ரெக்வயர்மெண்ட்ஸ் லேப் பியாங்கா கிட்ட பேச சான்ஸ் கிடைச்சது. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, Do you think BA can be replaceable by artificial intelligence? I think that question is on everybody's mind every single day.
Yeah, because most of the persons are nowadays insecurity about the AI. Is that replace my job or something else? Okay, so what is one of the most important techniques we practice as business analysts? It's questioning. Yes. So we have to ask ourselves, what is AI? Okay, so if we ask ourselves what's AI, we'll come up with answers like AI is a tool, AI is an accelerator. Yes. But AI does not read the room. It doesn't observe body language. Definitely. It doesn't sense discomfort. It does not notice when stakeholders is holding something back. Yes. As humans, we can do that. We notice where there's hesitation or where there's resistance from our stakeholders. And we have the ability to use that and to pivot or to reframe or to create safety in the conversation with our stakeholders. That human judgment, in my opinion, is irreplaceable. Yes. So no, I don't think we should fear AI. Great. The real risk is not that AI is evolving. The real risk, in my opinion, is that analysts don't. அண்ட் பேஸ்ட் ஆன் மை ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பிஸ்னஸ் அனலிஸ்ட்ன்றது அவ்வளோ பெரிய வேர்ல்ட். அந்த வேர்ல்டுக்குள்ள அவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அனாலிட்டிக்ஸ் சைடில் பிஓட டாஸ்க் ஒரு மாதிரி இருக்கும், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைடில் பிஓட டாஸ்க் வேற மாதிரி இருக்கும். இதையும் தாண்டி பேங்கிங், ஃபினான்ஸ், ஹெல்த் கேர், டெக்னு ஒரு கம்பெனியில் அவங்கவுங்க பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி பிஏவோட டெலிவரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பிலீவ் மீ, 2026 ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டை ஏஐ ரீப்ளேஸ் பண்ணாது. பிகாஸ் உங்கள் திங்கிங் கேப்பபிலிட்டி, ஸ்டேக் ஹோல்டர் ஹேண்ட்லிங் அண்ட் கிளைண்ட் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டிக்காக தான் ஒரு சிஇஓ உங்களுக்கு பே பண்ணுறாரு. பட் இது அப்படியே டேட்டா அனலிஸ்டோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. பிகாஸ் ஒரு ரா டேட்டாவை கிளீன் பண்ணி சம்மரைஸ் பண்ணி காட்ட இப்போ இருக்க ஏஐ போதுமே. ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்றதையும் தாண்டி டேட்டா அனலிஸ்ட்டுக்கும் டெக்னிக்கலா இன்னும் நிறைய டாஸ்க் இருக்கும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ் பண்றது, டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் பண்றது, மாடலிங் கிரியேட் பண்றது, இது மாதிரி அவங்களுக்கும் ஏஐ பண்ண முடியாத ஒரு சில டாஸ்க் இருக்கும். அண்ட் இதையும் தாண்டி டெக்னாலஜி செம்ம ஃபாஸ்டா இவால்வ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு ஈக்குவலா கம்பெனிஸ் ஓடினா மட்டும்தான் ஹியூமன்ஸை ஏஐ ரீப்ளேஸ் பண்ணும். அப்படி பார்த்தா பட்ஜெட் இல்லாததுனால இன்னமும் நிறைய கம்பெனிஸ் பழைய டெக்னாலஜிஸ் அண்ட் டூல்ஸை யூஸ் பண்ணி தான் இன்னமும் சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2026 டேட்டா அனலிஸ்டையும் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணாது. வெயிட், 2026 தான் பண்ணாதுன்னு சொன்னேன். ஒரு வேலை பண்ண ஸ்டார்ட் பண்ணுனா எந்த ரோலுக்கு ரிஸ்க் அதிகம்? அப்படி பார்த்தா டேட்டா அனலிஸ்ட்டை விட பிசினஸ் அனலிஸ்ட்டை தான் சூஸ் பண்ண சொல்லுவேன். ஏஐ ரிஸ்கையும் தாண்டி ஒரு பிசினஸ் அனலிஸ்ட்டுக்கு கம்பெனிஸ்குள்ள ஈஸியாக க்ரோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேட்டா அனலிஸ்டோட எவ்ரிடே டாஸ்க் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்க்கிளில் தான் இருக்கும். மீன்ஸ் தே பிளே வித் டேட்டா அண்ட் ஷேர் இன்சைட்ஸ் வித் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். பட் அட் த சேம் டைம் பிசினஸ் அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் பண்றதையும் தாண்டி தே நீட் டு கொலாப் வித் மல்டிபிள் stakeholders, business leaders, clients, etc. And இது மூலமா you will get a massive chances to make yourself visible. This will help you to get promotion as soon as possible. And இது மட்டும் இல்லாம ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுத்து ரெவன்யூல ஃப்ரீக்வெண்டா இம்பாக்ட் இருந்துகிட்டே இருக்கும். And this will create high authority for your name among business leaders. Moreover, ஒரு பிசினஸ் அனலிஸ்ட்டை ஏஐ ரீப்ளேஸ் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். பட் அப்படியே டேட்டா அனலிஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பல்க் டேட்டாவை டவுன்லோட் பண்ணி ChatGPT கிட்ட கொடுத்து எனக்கு இதுக்கு இன்சைட்ஸ் கொடுன்னு சொன்னா கொடுத்துரும். பட் ஸ்டேக் ஹோல்டர் கிட்ட என்னோட டீம் மெம்பரால கிரியேட் ஆன க்ரூஷியல் கான்வர்சேஷனை ரிசால்வ் பண்ணி விடுன்னு சொன்னா அதால பண்ண முடியாது. ஸோ டேட்டா அனலிஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் ஹேப்பன்ட் அண்ட் பிசினஸ் அனலிஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் why it happened and how to resolve it. And this is how this both connected together. So இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிசினஸ் அனலிஸ்ட் worth to enter in 2026. சும்மா நான் சொல்றேன்னு பிசினஸ் அனலிஸ்ட் குள்ள என்டர் ஆகணும்னு நினைக்காம do some research before enter into any role so that you will get succeed. And அதை தான் நான் பண்ணேன். அண்ட் இதையும் தாண்டி பிசினஸ் அனலிஸ்ட் ரிலேட்டடா கரியர் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஃபார்ம்ல உங்க டீடைல்ஸை சப்மிட் பண்ணுங்க. I will reach out to you. சும்மா கிடையாது, இந்த மாதிரி சில கிரவுண்ட் ஒர்க் பண்ணதுனால தான் டுடே ஐ அம் a lead analyst. ஏதோ ஒரு கிராமத்துல எங்கேயோ பிறந்து சென்னைக்கு வந்து if I can, why not you?